எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்காளியை வச்சுட்டு சூப்பரான ஒரு கிரேவி மெத்தட்ல தொக்கு மாதிரி ஒன்று பண்ணலாம். அது ரொம்ப அருமையா இருக்கும். இது சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சாதத்துக்கும் நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகலாம், ஆவிலேயே வேக வச்சு தக்காளி எல்லாம் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி தட்டு வச்சுக்கலாம். ஓட்டையே உள்ள இட்லி பானையில் உள்ள தட்டு இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் இதில் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம தக்காளி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையுமே இதில் வச்சுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் வச்சுருங்க. புளியும் இந்த மாதிரி எடுத்து நம்ம எல்லாம் பிச்சு கொஞ்சம் நேரம் நம்ம இந்த ஆவிலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவும் உங்களுக்கு இந்த ஆவிலேயே கொஞ்சம் வெந்ததுன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் வெந்துட்டு இருக்கட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். இப்போ இந்த தக்காளியெல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம தாளிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். இவ்வளவு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டோம். இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அம்மியில் வச்சு தூள் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சிலையும் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த காஞ்ச மிளகா புளி எல்லாமே ஆவிலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது நல்லா கூழு மாதிரி நல்லா அரைச்சிடலாம். இப்போ எல்லாம் அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். வேக வச்சதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் நான். இப்போ நம்ம இந்த ஊறுகாய் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க. 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தக்காளி அரைச்ச விழுதையும் போட்டுக்கோங்க. தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணியெல்லாம் சேர்த்திங்கன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதுக்கு நீங்கள் தக்காளியெல்லாம் நம்ம அரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெந்தயம் கடுகு இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து இப்படி தூவி விட்டுடலாம். பாருங்கள், இந்த தக்காளி தொக்கு நம்ம அப்படியே திறந்து வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலெல்லாம் தெறிக்கும். அதனால் ஒரு மூடி வச்சு நல்லா அப்படி மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போயே பாருங்கள், 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதுக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட்டுக்கெல்லாமும் வச்சு சாப்பிட்லாம். சாதம்லாம் நல்லா ஒரு தட்டு நிறைய போட்டுட்டு நல்லா இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த தக்காளி ஊறுகாயை நீங்கள் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள்லாம் வேறு சட்னியே வேண்டாம், எனக்கு இந்த தொக்கு ஊறுகாயே போதும் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ஊறுகாயை தக்காளி ஊறுகாயை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் இந்த ஊறுகாய் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.